பல கோடி ரூபாய் மதிப்புள்ள வைரையா எங்க இருப்பான்? நானே நீதி நேர்மை நியாயம் உள்ளம் கருணைன்னு வாழ்ந்து நிற்கிறேன் சார். காந்தி கையில கத்தி கொடுக்குறேன்றீங்க, புத்தர் கையில புல்லட் கொடுக்குறேன்றீங்க. கட்டப்பிடிக்கும் இது வந்து காமன் மேனுக்கு ஃபோர்காஸ்ட் இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் இந்த டேட்டா போகும். இந்த டேட்டா போனால் இந்த டேட்டா வச்சு எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதை மாடலில் போட்டு மாற்றி இட் வில் பி ஆல் ஆர் it is all data that nowadays is real time. So all the data now first it will come to Sevama server here, whatever it is, then it will be going to IIT. It's all in seconds. இன்னைக்கு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்சஸோட ஒன் ஆஃப் தி இன்ஸ்டியூட் வந்து இந்தியன் ட்ராபிக்கல் மெட்டீரியாலஜி, அப்புறம் சத்யபாமா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ரெண்டு பேரும் சேர்ந்து இது வந்து ஒன் ஆஃப் தி ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் அட்மாஸ்பரிக் அப்சர்வேஷன்ஸ் அதை வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் டவரில் வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்கு. இது மூலமாக வந்து நவீன விண்ட் ப்ரொஃபைல எப்படி இருக்கும் 4 கிலோமீட்டர் வரைக்கும், அப்புறமேல வந்து க்ளவுட் ஹைட் எங்கே இருக்குது, அப்புறம் க்ளவுடில் என்னென்ன வாட்டர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, இது சாலிட் ஸ்டேட்டில் இருக்கா லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கா, எல்லா விதமானதை கண்டுபிடிக்கிறதுக்கு உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட்டு இங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கு. இதை ஏன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கு அப்படின்னா, இப்போ வெதர் ஃபோர்காஸ்ட் வந்து இந்த குறிப்பாக இந்த நவீன காலத்தில் வந்து ரொம்ப கயாட்டிக்கான வந்து சடனாக ரெயின் வருது, சடனாக வந்து ஃப்ளட்டிங் ஆகுது, இதெல்லாம் ஆகுது. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி கடல் பக்கத்தில் இருக்கிற இடத்துல எல்லாம் வந்து வெதர் காலநிலை மாற்றம் வந்து ரொம்ப குயிக்காக நடக்குது. இது வந்து குயிக்காக நடக்கிறது ஏன் நடக்குது, எப்படி நடக்குது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக முதல்ல அப்சர்வ் பண்ணிட்டு அந்த தெரிஞ்சதை வந்து மாடலில் வந்து இன்கார்பரேட் பண்ணி அப்புறம் பெட்டராக ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்காக இது வந்து ஒன்று காலநிலை மாற்றத்தினால வெதர் சேஞ்ச் ஆகிட்டே போகுது. இன்னொன்று வந்து இந்த அர்பனைசேஷன், மோர் அண்ட் மோர் பில்டிங்ஸு அந்த மாதிரி சிட்டியே க்ரோ ஆகுறதுனால இதனுடைய வெதர் பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆகுது. அதனால நாட் ஓன்லி இந்த க்ளவுட் எப்படி சேஞ்ச் ஆகுது, ஏரோசால்ஸ் எல்லாம் எப்படி க்ளவுடை மாடிஃபை பண்ணுது, இது எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுனால நம்ம நிறையா சயின்ஸ் இதுலேருந்து வரும். இந்த சயின்ஸை வச்சு நாங்கள் திருப்பி நல்லா மாடல் பண்ணி பெட்டர் ஃபோர்காஸ்டிங் வருங்காலத்தில் பண்ணுவோம். இது போக நீங்கள் வருங்காலத்தில் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து ரேடார்ஸ், ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன்ஸ் எல்லாமே வந்து இங்கே சென்னையில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம் ஃபார் பெட்டர் ப்ரெடிக்ஷன். இது வந்து காமன் மேனுக்கு வந்து ஃபோர்காஸ்ட்டுக்கு யூஸ் ஆகும். அதாவது ஃபர்ஸ்ட் இந்த டேட்டா போகும். இந்த டேட்டா போனால் இந்த டேட்டா வச்சு எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதை மாடலில் போட்டு மாடல் வந்து அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு இப்போ என்ன ப்ராசஸ் நடக்குன்னே தெரியல. உதாரணம் அதாவது இப்போ என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு தெரிஞ்சாத்தேன் அதை வந்து நம்ம வந்து மாடல் ப்ராசஸே தெரியலன்னா பண்ண முடியாது. ரெண்டாவது வந்து அப்சர்வேஷன் நிறையா மோர் அண்ட் மோர் அப்சர்வேஷன் இருந்தாத்தேன் பெட்டர் ப்ரெடிக்ஷன் பண்ணும். முன்னாடி வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் வந்து ஒரு 20 கிலோமீட்டருக்கு ஒன்று இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா 20 கிலோமீட்டர் ஸ்கொயருக்கு வந்து நம்ம என்ன வெதர் நடக்க சொல்லும். ஆனால் இப்போ வந்து அந்த 20 கிலோமீட்டருக்குள்ளேயே ஒரு இடத்துல ரெயின் ஆகுது, ஒரு இடத்துல ரெயின் ஆகும்.
இந்த மாதிரி வேரியேஷன் உள்ளே இருக்கிறதுனால ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம மெஷர் பண்ணணும். அதனால தான் மோர் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் வி ஹேவ் டு டேக். அதனால தான் இப்போ நம்ம மோர் அப்சர்வேஷன், நியூ அப்சர்வேஷன், இது ரெண்டையுமே நியூ அப்சர்வேஷன் டு அண்டர்ஸ்டாண்ட் தி ப்ராசஸ், அதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு. மோர் அப்சர்வேஷன் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துலையும் என்ன வேரி ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அது மாடலில் வந்து நம்ம போட்டு அது அதான் மிஷன் மோஷன் வந்து 1 இயருக்கு முன்னாடி வந்து ஆரம்பிச்சு. பட் இப்போ வந்து இந்த மாதிரி சொஃபஸ்டிகேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஐ இன் ப்ரொஃபைல், அப்புறம் இந்த மாதிரி டீபோலரைசேஷன் ஸ்டைலு, மற்ற மைக்ரோவேவ் ரேடார், இதெல்லாம் வந்து டெல்லிக்கு அடுத்து இப்போ இங்கே தான் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து வந்து பாம்பே, அப்புறம் கல்கத்தா, இந்த மாதிரி அர்பன் சிட்டியில் நாங்கள் பண்ணோம். So this is a representative, this particular radar wind profile. It is more or less same. If you measure here and far away, if when you go up, the wind profiles will converge. So you don't require everywhere. But there are many places wherever if it is required, we will go for it. But we will have new radars and other things we will establish in Chennai. 3 more we are planning to establish. I think that location there we are identifying because we need to go away from Chennai. So it has to be triangular test bed type. Of course, of course. See, when you have a radar in your own house cannot be predicted because it is a shadow. You have to go away. Then only you can have a view of it. All 3 will be X-band. We have in Chennai already 1 X-band, 1 S-band. Now we will go for 3 more X-band. Yes. Actually, that project cost is actually this only started last year. Okay, so 1 year it is about 2,000 crores. Okay, but now we are aiming for a much bigger pool in terms of we are going for augmenting more and more instrumentation and more computing power, more satellite, more radars. Everywhere radars we are going to install, wind profilers. So it is a big number, but we are aiming for the next 16th finance. It is roughly about more than hundreds in next 1 year, 1 or 100. So total will be roughly about 100 to 120. So roughly that would, because any rain, anywhere any cloud system is there, it should not be unnoticed. So that is why we want to have the redundancy of radar of many places and combination of radar. Yes, in the coastal area, C in the core scientific requirement, and X band is Himalayan region and other places we want to have micro, that is urban test bed. So where we will have a X band. Of course, we are planning. Definitely, that's what maybe in Tamil Nadu total roughly about I think few radars will be there. Exact amount we are working out. There are all the interior Tamil Nadu and South Tamil Nadu, maybe in the southern tip as well as maybe in the central and maybe in the west also, Coimbatore and that area. So we are planning, but we are working out where we keep it, that combination will work out. Because anywhere the radar somewhere it will be a interference with it. We have to find out that location. It will be all our Indian. Huh? It is all data are nowadays in real time. So all the data now first it will come to Sevama server here, whatever is installed. Then it will be going to IITM Pune. It is all in minutes, seconds. Then from IITM Pune it will go to everybody, so that everybody can look at opportunity to look at it, because everywhere different people வந்து பார்த்து அது என்ன சேஞ்ச் ஆகுது, காலையில் எப்படி சேஞ்ச் ஆகுது, சீ பிரீஸ் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருக்கு, லேண்ட் பிரீஸ் வர்றப்ப எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு யூஸ். அந்த மேக வெடிப்பு மாதிரி இந்த மாதிரி இது பிரச்சனைக்கு தான் இந்த மாதிரி இது பண்றது. இந்த மாதிரி அப்சர்வேஷன்லாம் முன்னாடி கிடையாது. அதனால இப்போதைக்கு வந்து மேக வெடிப்பு இதெல்லாம் வந்து ஃபோர்காஸ்ட் பண்ண முடியாது. அதுக்கு வந்து சயின்ஸ் கிடையாது. ஒன்று பூகம்பத்தை ஃபோர்காஸ்ட் பண்ண முடியுமான்னா முடியாது, அதுக்கு சயின்ஸ் இல்லை. அது மாதிரி அந்த சயின்ஸை தெரிஞ்சாத்தே அதை நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அப்போ அந்த சயின்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நினைச்சோம்.
Ah. That is all seasonal prediction. அது வந்து முன்னாடியே இப்பெல்லாம் physics based numerical model வந்து. There are many parameters are involved. We cannot say individual parameter. This parameter will have a high impact. Nothing. Yes. So it is not only urban test, but it's first phase. We have already first phase also. We are going for radars. So entire country we are making radar. Now already we have placed the order. Manufacturing is going on. So it is slowly they are installing. First the radar, then the urban test bed. So then maybe many automatic weather stations all over uh, India, and especially we want to have a more population in Himalayan region where the cloud burst and other things are frequently. இது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்டோட சப்போர்ட் தான். இந்த இதுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கூட இது பண்ணல, பட் தே ஆர் பிளஸ் ப்ரொவைடிங் லேண்ட் அண்ட் வேரியஸ் அதர் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் ஆல்சோ தே ஆர் ப்ரொவைடிங். ஸோ தே ஹாவ் ஆல்சோ so many what is called வெதர் ஸ்டேஷன். அந்த டேட்டாவும் எங்களுக்கு வருது. ரெயின் கேஜ் எங்கே எங்கே நடக்குது எல்லா இடத்துலையுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இன்ஸ்டால் பண்ணும், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இன்ஸ்டால் பண்ணிருக்கு. ஸோ அந்த டேட்டா மோர் அண்ட் மோர் டேட்டா பெட்டர் ப்ரெடிக்டபிள். எவ்வளோ மோர் அப்படிங்கிற அளவே கிடையாது. அதான் எவ்வளோ மோர்னா ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு ஏடபிள்யூசி வந்து ஐ கேன் டூ பெட்டர், பட் அவ்வளோ தூரம் பண்ண முடியாது. ஸோ அந்த நோக்கி போய்கிட்டு இருக்கணும். எஸ் 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 அண்ட் வெரி சூன் வி ஆல்ரெடி பிளேஸ் தி ஆர்டர். Soon it will be. Yeah, actually the main components will be imported, but some of the things are domestic.